அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தினம் ஒரு பயனுள்ள தகவல் நிகழ்ச்சியில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் வேர்டில் வந்து ஒரு டேபிளை இன்சர்ட் பண்ணி அதுக்கு எப்படி மார்ஜின் செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு டேபிள் வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த எம்ப்ளாயி நம்பருக்கும் இந்த இந்த லைனுக்கும் இடையில கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப் வந்து எனக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன செய்வேன்னா, இந்த இடத்துல இந்த கார்னரில் உள்ளதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து நான் வந்து இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஆனால் என்னால் என்ன செய்ய முடியல, மேலே வந்து கொண்டு வர முடியல. ஸோ அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது நீங்கள் இப்படி செலக்ட் பண்ணிங்கனாலே தெரியும், உங்களுக்கு இதுக்கு மேலேயும் கீழே கொஞ்சம் கேப் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இதன் காரணமாக என்ன பண்ண முடியாதுன்னா, உங்களால் மேலே அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணுங்கள், இதில் டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதிலேயே செல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் டாப்பில் 0.5 இதில் இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயுமே நீங்கள் 0 அப்படின்னு நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, டாப்லையும் பாட்டம்லையும் என்ன செஞ்சிடறேன், நான் வந்து 0 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஜஸ்ட் ஓகே அப்படின்னு கொடுக்குறேன். அகெயின் நான் ஓகே கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், ஃபிட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து செல் மார்ஜின் செட் பண்ணக்கூடிய மெத்தட். என்ன செய்கிறோம், ரைட் கிளிக் பண்ணுறோம், டேபிள் ப்ராப்பர்ட்டிஸில் போகிறோம். இதில் ஆப்ஷன்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்களோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். ஓகேவா. அதுக்கப்புறமா உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இல்லையா, இந்த அளவை வந்து நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் எனக்கு தகுந்த மாதிரி நான் பாயிண்ட்ஸில் கொண்டு வரணும், எனக்கு சென்டிமீட்டரில் இல்லையே, நான் அப்போ நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ அதுக்கு ஒரு வழி இருக்குது. அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த இடத்துல நீங்கள் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஃபைலில் ஆப்ஷன்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்வான்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து சென்டிமீட்டரில் மாற்றுறதா இல்லை இந்த இடத்துல டிஸ்பிளே அப்படிங்கிற ஆப்ஷனில் ஷோ மெஷர்மெண்ட் யூனிட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதில் இன்ச்சஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ச்சஸில் மாறிடும். ஓகே கொடுங்க. இப்போ நீங்கள் அதே ரைட் கிளிக் பண்ணுங்கள், டேபிள் ப்ராப்பர்ட்டிஸில் போங்க. இதில் ஆப்ஷன்ஸில் போனீங்கன்னா இப்போ எல்லாமே இன்ச்சஸ் மெத்தடில் மாறிடும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இது ரோவோட ஹைட்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருந்தால் அதே டேபிள் ப்ராப்பர்ட்டிஸில் போங்க. இதில் ரோ அப்படின்னு ஒன்று இருக்கும், இதில் ஸ்பெசிஃபை ஹைட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இதில் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் அதில் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரோவோட ஹைட் வந்து ஈவனாகவே உங்களுக்கு வந்து செட் ஆகிடும். இது வந்து சென்டரில் வரணும் அப்படின்னா நீங்கள் டேபிள் லேஅவுட்டில் போய்க்கோங்க. போயிட்டு இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே சென்டராக மாறிடும். ஓகேவா. சரி, ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.